மரணத்துக்கே பயம் வந்த ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது எங்கே தெரியுமா? காலனே நடுங்கும் அந்த தெய்வம் யார்? பாரதத்தின் இதய பகுதியான உஜ்ஜயினி. இங்கு ஒரு ஜோதிர்லிங்கம் மட்டுமில்லை, இது மரண பயத்தை உடைக்கும் ஒரு தெய்வீக கோட்டை. சிவபெருமானின் பேரன்புக்குரிய பக்தன், உஜ்ஜயினியை ஆண்ட மன்னன் சந்திரசேனன். சிவன் மீது அளவற்ற பக்தி கொண்ட அவனுக்கு ஈசன் அளித்த வரம்தான் சிந்தாமணி எனும் தெய்வீக ரத்தினம். அந்த ரத்தினத்தின் சக்தியும் புகழும் 3 உலகங்களையும் எட்டியது. அதை கேள்விப்பட்ட ஒரு அகங்கார அசுரன் தூஷணன், அந்த ரத்தினம் எனக்கு வேண்டும் என்ற வெறியோடு உஜ்ஜயினியை நோக்கி அவன் படையெடுத்து வந்தான். நகரமே நடுங்கியது. மக்கள் செய்வதறியாமல் திகைத்தனர். மன்னனும் மக்களும் ஒரே இடத்தில் சரணடைந்தனர், சிவபெருமானின் பாதங்களில். அந்த நேரத்தில் ஒரு சிறுவன், பெயர் ஸ்ரீகர், அவன் மண்ணால் ஒரு சிறிய சிவலிங்கம் செய்து கண்களில் கண்ணீரோடு மனதில் முழு நம்பிக்கையோடு ஓம் நம சிவாய என்று வழிபட்டான். அதை பார்த்த தூஷணன் சிரித்தான். இந்த மண்லிங்கமா உன் கடவுள் என்று கேலி செய்து அவன் வாளை உயர்த்தினான். அடுத்த நொடி பூமி அதிர்ந்தது, வானம் கிழிந்தது. அந்த மண்ணாலான சிவலிங்கம் பிளந்து வெடித்தது. அதிலிருந்து தோன்றினார் ருத்ரனின் உக்கிர வடிவம். காலத்திற்கே காலன், மகாகாலர். ஒரே கர்ஜனை, ஒரே பார்வை, அவ்வளவுதான். தூஷணனும் அவன் படைகளும் சாம்பலாக மாறினர். பயம் அழிந்தது, அநியாயம் முடிந்தது, தர்மம் வென்றது. மன்னனும் மக்களும் விழுந்து வேண்டினர், எங்களை விட்டு போகாதீர்கள் ஈசா. அப்போது சிவன் சொன்னார், என்னை நம்பி வருபவர்களை நான் மரண பயத்திலிருந்து காப்பேன். அதனால்தான் அவர் அங்கேயே தங்கினார், மகாகாலேஸ்வரராக. உலகிலேயே தெற்கு நோக்கி அமைந்த ஒரே ஜோதிர்லிங்கம், மரணத்துக்குரிய திசையை நோக்கி நின்று மரணத்தையே அடக்கும் ஈசன். மரணத்திற்கு பயப்படாதே, காலனே பயப்படும் ஈசன் உன்னோடு இருக்கிறார். இந்த கதை உங்களை சிலிர்க்க வைத்திருந்தால் ஓம் நம சிவாய. கமெண்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். PA Edits. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.